முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. சங்கரன் கோயில் ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாற்றை பற்றி ஸ்தல மகிமையை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கோமதி அம்மன் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். கூளை ஆண்டி என்று அழைக்கக்கூடிய புன்னை வனநாதர் நம் எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தல வரலாற்றை நான் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது தாட்சாயினியினுடைய அம்சத்தை சொல்லி இந்த ஸ்தல பெருமைகளை நான் சொல்ல இருக்கிறேன். தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்தான் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்து பல வரங்களை பெற்றவன் அவன். படைப்பு தொழிலுக்கு தனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மா சில பேரை படைத்தார் என்று பார்க்கிறோம். காசிப முனிவர், அத்திரி மகரிஷி, புலஸ்தியர், இப்படி பல பேரை அவர் தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு துணையாக படைக்கின்ற பொழுது அதில் தட்சனையும் படைக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பிரஜாபதியினுடைய வரிசையில் தட்சனும் இடம்பெற்றிருக்கிறான் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தட்சனும் கடுமையான தவம் செய்து இறைவனை வேண்டுகிறான். பிரஜாபதி என்கின்ற பட்டத்தை பெற்றவன் இறைவனை நோக்கி சிவனை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் செய்கிறான். 1000 ஆண்டுகள் தவம் செய்து இறைவனிடமிருந்து பல வகையான வரங்களை பெறுகிறான். உடல் வலிமையை பெறுகிறான், மன வலிமையை பெறுகிறான், 7 உலகங்களையும் ஆளக்கூடிய அளவிற்கு வல்லமையை பெறுகிறான். 7 உலகங்களையும் ஆளக்கூடிய வல்லமை. இந்த தவத்தை செய்து வரங்களை எல்லாம் பெற்ற பிறகு அவனுக்குள்ளாக ஒரு அகங்காரம் எழுகின்றது. எப்பொழுதுமே அதுதான் ரொம்ப சிக்கல். இறைவன் நமக்கு பல சிறப்புகளை கொடுப்பான். அந்த சிறப்புகளை கொண்டு நமக்கு பேரும் புகழும் வந்த பிறகு இந்த தலைக்கு மேலே ஒரு கனம் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அந்த கனத்தால தான் சிக்கலே. தலை வீங்கலன்னு வைங்க, பிரச்சனையே இல்லை. பிரஜாபதி என்கின்ற பட்டத்தை பெற்றவன் 7 உலகங்களையும் ஆளக்கூடிய அளவிற்கு ஈசனிடமிருந்து வல்லமையை பெற்றவனுக்கு என்ன செருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், நானே ஈஸ்வரன் என்று தட்சன் நினைத்தான். வரங்கொடுத்தவன் தலையிலே போய் கை வச்சான் பாருங்க. நானே ஈஸ்வரன் என்று நினைத்தான். ஒரு மன்னன் என்ன செய்தானா, காட்டுக்குள்ள போய் ஒரு துறவியை சந்தித்தார். தட்சனுக்கு எவ்வளவு பெரிய அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரம் இருந்தால் ஒரு நாளும் வாழ்க்கையில் எந்த சுபிட்சமும் இருக்காது. அதற்கு உதாரணமாக இதை சொல்கிறேன். ஒரு மன்னன் காட்டுக்குள்ளே செல்கின்றான். அங்கே ஒரு துறவி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த துறவியை பார்த்த உடனே, அவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துறவியை பார்த்த உடனே இந்த மன்னன் சொன்னான், நான் படையெடுக்காத நாடுகளே இல்லை, நான் ஆக்கிரமிப்பு செய்யாத பிரதேசங்களே இல்லை, படையெடுத்து சென்ற இடங்களில் இருந்த அழகான மங்கைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு என்னுடைய அரசவைக்கு கொண்டு வந்து நான் சேர்த்தேன்.
என் கஜானாவில் செல்வம் நிரம்பி வழிகிறது. எல்லா சுற்று தேசத்தினுடைய செல்வமும் என் கஜானாவில் இருக்கிறது. அழகிய பெண்கள் எனக்கு சேவை செய்ய இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை. நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டான். அழகான பெண்கள் பணிவிடை செய்வதற்கு இருக்கிறார்களா? கஜானா செல்வத்தால் நிரம்பி வழிகிறதா? பேரும் புகழும் அதிகாரமும் இருக்கிறது. எல்லா தேசத்து மன்னர்களும் அவனுடைய காலிலே விழுந்து கிடக்கிறார்களா? ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லையா? அந்த துறவிகிட்ட போய் சொன்னான். துறவி டப்புன்னு கண்ணை முழிச்சு பார்த்து சொன்னாரு, நான் செத்தா உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னார். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. நமக்கும் இந்த துறவிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. காட்டில் சந்திச்ச இடத்துல சில கேள்விகளை கேட்டோம். ஒருவேளை தவத்தை கலைச்சிட்டோம்னா இவ்வளவு கோவப்படுறாரா தெரியலையே அப்படின்ட்டு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. அதான் இப்போ சொன்னேனப்பா, நான் செத்தா உனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் ஒன்று கேட்டால் நீர் ஒரு பதிலை சொல்றீரே, என்ன மன்னன்னு மறந்து போச்சா உமக்கு அப்படின்னு சொல்லி உரையில் இருந்த வாள் எடுத்து குத்த போனான் துறவியை. துறவி சொன்னார், அவசரப்படாதப்பா, அவசரப்படாத. நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்? நான் செத்தா உனக்கு நிம்மதி வரும்னு சொன்னேன். என்ன பொருள்? நான் என்கின்ற அகங்காரம் அழிந்தால் ஒருவனுக்கு நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும். இந்த அகங்காரம் அழிகிற வரைக்கும் ஒருத்தனுக்கு நிம்மதி என்பது கிடைக்கவே கிடைக்காது. அகங்காரம் நீங்கணும். ஆனால் வரத்தை பெற்றவனை எதிர்த்து நின்றான் தட்சன். இறைவனிடமே குரோதத்தை வளர்த்து கொண்டார். மகள் விரும்பினாள் என்கின்ற காரணத்திற்காக தாட்சாயணியை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சிவனை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றபோது சிவன் தட்சனிடம் அமர்ந்து கொண்டே பேசினாராம். அது பெரிய குற்றம். இந்த மாமனாருங்கிற கெத்தெல்லாம் யாருக்கிட்ட காட்டுறது? சாமானியர்கள்ட்ட அதை காட்ட வேண்டியதான். அவன் இறைவன் சிவன். அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. அவன் உட்கார்ந்துக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டானா மாமனாரை. எப்படி உட்கார்ந்துக்கிட்டு கூப்பிடலாம்? எழுந்து நின்றல்லவா என்னை வரவேற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஆத்திரம், கோபம். எல்லோரும் சிவனை வணங்குகிறார்கள் என்கின்ற குரோதம். கோபத்தோடு திரும்பி வந்தான். ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினான். மிகப்பெரிய யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்திற்குரிய தலைவனே சிவன். அவனுக்குத்தான் அவிர்வாகம் சென்று சேரணும். ஆனால் சிவனுக்கு மட்டும் அழைப்பு இல்லை. மற்ற எல்லாரையும் அழைத்தார். சூரியன் வந்தான், அக்னி வந்தான், சந்திரன் வந்தான். யாக குண்டத்தில் யாகத்தை வளர்க்கக்கூடிய காரியத்தையே குரு பகவான் தான் செய்தார். எல்லாரையும் அழைச்சிட்டு என்னுடைய கணவனை அழைக்கலையே, அவிர்வாகத்துக்குரிய தலைவனே என் பெருமான் சிவன் தானே, அவனுக்கு அழைப்பில்லையே, என் தந்தை என் கணவனை அவமானப்படுத்தி விட்டாரே அப்படின்னு உடனடியாக நான் யாகசாலைக்கு செல்கிறேன் என்று உத்தரவு கேட்டார் சிவனிடம். அவர் சொன்னார், போகாத, போனேன்னா அங்கே அவமானம்தான் மிஞ்சிருக்கும், போகாதேன்னார். அம்பாள் சொன்னா, இல்லை நான் போய் கேட்கணும், போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்பட்டு யாகசாலையை நோக்கி அவள் வந்தாள். இங்கே மிகப்பெரிய ஒரு யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. தட்சனை பார்த்து கேட்டாள், எல்லாவற்றுக்கும் மேலானவன் என் கணவன் சிவன், அவனுக்கு அழைப்பில்லாமல் எப்படி யாகம் நடத்தலாம்? ஏன்னா எப்பொழுதுமே அம்பாளிடம் ஒரு குணம் உண்டு. என்ன குணம்னா, நீங்கள் அம்பாள் சன்னிதானத்தில் நின்றுக்கிட்டு அம்பாளை பாராட்டாமல் சிவனை பாராட்டி பாராட்டி புகழ்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்று வைங்கள், அம்பாள் உங்களுக்கு வரங்களை வாரி வாரி வழங்குவாள். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வீட்டுக்காரரை புகழ்ந்தா நமக்கு பிடிக்காது. அவர் செய்கிற அக்கிரமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னமோ ஒரு பெருசாக சாதிச்ச மாதிரி அவரே பாராட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம் பெண்கள் நம்ம. ஆனால் அம்பாள் அப்படி இல்லை. சிவனை பாராட்டி பாராட்டி பாடினால் பேசினால் வரங்களை வாரி வாரி வழங்குவாளாம்.
அப்போ சிவனை நிந்தித்தால் எந்த அளவுக்கு கோபப்படுவா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனை தன் முன்னால் நின்று கொண்டு புகழ்ந்தால் சகல வரங்களையும் வாரி வழங்குவாளாம். எனக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினான் இறைவன் மதுரையம்பதியிலே. அந்த 64 திருவிளையாடல்களையும் நீ அழகான தமிழிலே பாடுன்னு பரஞ்சோதியார் கனவுல போய் சொன்ன அம்பாள். 64 திருவிளையாடல்களை சிவன் இந்த மண்ணிலே ஆடியிருக்கிறான். என் காது குளிர செந்தமிழால் அந்த திருவிளையாடல்களை நீ பாடினால் நான் மகிழ்வேன் என்று அம்பாள் பரஞ்சோதியாருடைய கனவுல போய் சொன்னார். அப்போ சிவனை பாடி பரவசம் அடைந்தால் சகல வரங்களையும் வாரி வழங்குபவள் அம்பாள். அப்பேற்பட்ட சிவனை மற்றவர்கள் நிந்தித்தால் அவள் விடுவாளா? அதிலும் தந்தையே நிந்தித்தால் விடுவாளா? இந்த காரியத்தை செய்யலாமான்னு கேட்டா. யாருக்கு அவிர்வாகம் கொடுக்க வேண்டும், எந்த பித்தனுக்கு அவிர்வாகம் கொடுக்க வேண்டும், யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், எலும்பு கூடுகளை கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டு பேய்களோடும் பூதகணங்களோடும் சஞ்சாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் கணவனுக்கு இந்த யாகசாலையில் என்ன வேலைன்னு கேட்டான். உடனே என்ன செய்தா? தன்னுடைய காளி ரூபத்தை எடுத்து அந்த யாகசாலையை துவம்சம் செய்தாள். தன் மனைவிக்கு ஒரு அவமானம் என்று கேள்வியுற்ற இறைவன் பைரவனாக வீரபத்தனாக ரூபம் கொண்டு அந்த யாகசாலை முழுவதுமாக அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரம்மாவினுடைய தலையில ஓங்கி கொட்டினார் சிவனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர். பிரம்மாவினுடைய தலையில ஓங்கி கொட்டினார். சூரியன் சிரித்து கொண்டிருந்தான் அந்த யாகத்தில். அவன் பற்களை முழுவதும் பிடுங்கினான். சந்திரனை தன்னுடைய காலிலே போட்டு நசுக்கினான். யாரை கேட்டுட்டு நீங்க எல்லாம் இங்க வந்தீங்க? அக்னியினுடைய நாக்க பிடிச்சு இழுத்தான், பிடுங்கி கீழே போட்டான் அக்னியினுடைய நாக்க. அவ்வளவு கொடூரமா துவம்சம் பண்ணா. என் கணவனை அவமானம் செய்தாய் அல்லவா, நீ எனக்கு கொடுத்த பெயர் என இனி எனக்கு வேண்டாம். என் கணவனை அவமதித்த பிறகு தாட்சாயணி என்கின்ற நாமத்தை சுமப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி அம்பாள் அந்த யாக குண்டத்திற்குள்ளே விழுந்து உயிரை நீக்கினாள் என்று பார்க்கிறோம். போனவ வரலங்கிறதுனால இறைவன் மிகப்பெரிய கோப அக்னி கொண்டு அந்த யாகசாலையை துவம்சம் செய்து அக்னிகுண்டத்திற்குள்ளே சடலமாக கிடந்த தன்னுடைய மனைவியை எடுத்து தோளிலே வைத்துக் கொண்டு உக்கிர தாண்டவம் ஆடினான். அந்த உக்கிர தாண்டவத்தை யாராலையுமே நிறுத்த முடியல. அண்ட சராசரங்கள் எல்லாம் ஆடி போனது. பிரளயம் வருவதை போல நிலை. அவனுடைய உக்கிர ஆட்டத்தை யாராலும் நிறுத்த இயலவில்லை. பகவான் ஸ்ரீ விஷ்ணு பார்த்து என்ன செய்தார்? தன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அம்பாளுடைய சடலத்தின் மீது ஏவினார். அந்த சடலங்கள் 51 பாகங்களாக இந்த மண்ணிலே விழுந்தது. அதுதான் 51 சக்தி பீடங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆன்மீகத்திற்குள் தோய்ந்தவர்கள் எந்த செய்தியை சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதை அலசி ஆராய்ந்தால்தான் அதற்கு ஒரு முடிவு வரும். 51 சக்தி பீடங்கள் அம்பாளுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் 51 சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடங்களை வழிபாடு செய்தால் சகல சௌபாகியத்தையும் நான் தருவேன் என்பது சிவனுடைய வாக்கு. அந்த சக்தி பீடங்களை அமைக்க சொல்லி அந்த சக்தி பீடங்கள் ஒவ்வொன்றுக்கும் பைரவரை காவலாக சிவன் வைத்தான் என்று புராணம் சொல்கிறது. ஆனால் 51 சக்தி பீடங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் தேவி பாகவதம், கந்தபுராணம் சக்தி பீடங்கள் 70 108 இருக்கிறது என்று சொல்கிறது. காளிகா புராணம்
4 தலையாய சக்தி பீடங்களை பற்றி சொல்கிறது. ஆதிசங்கருடைய சக்தி பீட ஸ்தோத்திரம் 18 மகா சக்தி பீடங்களை பற்றி பேசுகிறது. மார்க்கண்டேய புராணமும் திருவிளையாடல் புராணமும் சக்தி பீடங்கள் 64 என்று சொல்கிறது. ஒன்று 51 என்று சொல்கிறது, 4 தலையாய சக்தி பீடங்கள் என்று சொல்கிறது, 64 சக்தி பீடங்கள் என்று சொல்கிறது, 18 மகா சக்தி பீடங்கள் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார். ஆனால் சக்தி பீடங்கள் அம்பாளுடைய உடலினுடைய உறுப்புகள் சென்று விழுந்த, பிரதானமான உறுப்புகள் சென்று விழுந்த இடம் 51. ஆனால் அந்த சுதர்சன சக்கரம் துளைத்த போது உடலிலிருந்து விழுந்த சின்ன சின்ன தசைகள், இரத்தங்கள் எல்லாம் போய் தெரித்த இடங்கள் இருக்கிறது பாருங்கள், அது உபசக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 51 பிரதான சக்தி பீடங்கள். அதில் தான் ரொம்ப அழகா முதல் சக்தி பீடம் மூகாம்பிகை சொல்கிறோம், 2வது சக்தி பீடம் காஞ்சி காமாட்சி, 3வது சக்தி பீடம் மதுரை மீனாட்சி, 4வது சக்தி பீடம் காசி விசாலாட்சி. இப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். உபசக்தி பீடங்கள் இந்த தசைகள், சின்ன சின்ன தசைகள்லாம் போய் விழுந்த இடத்தை உபசக்தி பீடங்கள் என்று சொல்கிறோம். அந்த உபசக்தி பீடங்களிலே முதன்மையான பீடமாக விளங்கக்கூடியது சோடச பீடம் என்று அழைக்கக்கூடிய இந்த கோமதி அம்மனுடைய ஆலயம். இந்த கோமதி அம்மனுடைய ஆலயம் எது போய் விழுந்தது, இந்த ஸ்தலத்தில் வந்து விழுந்த பாகம், உபபாகம் எது அப்படின்னு கேட்டா, குண்டலினி சக்தி முழுவதும் எழுந்து பாம்பு போல் படம் விரித்து ஆடக்கூடிய நெற்றியினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய சகசிராரம் என்கின்ற பகுதி விழுந்த இடம் இந்த சங்கரங்கோயில். எப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, எவ்வளவு பெருமை உங்களுக்கெல்லாம். அந்த சகசிராரம் விழுந்த இடம். அதனால தான் பாம்பாட்டி சித்தர், இந்த சன்னிதானத்திற்கு பக்கத்தில் தான் பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் அதனால அம்பாளை குண்டலினி சக்தியினுடைய நாயகியாகவும் நாகமாகவும் பார்த்து வழிபாடு செய்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கோமதி அம்மையை பாம்பாட்டி சித்தர் குண்டலினி சக்தியாகவும் நாகரூபமாகவும் வழிபட்டார் என்று பார்க்கிறோம். அம்பாளுடைய சகசிராரம் விழுந்த இடம் இந்த சங்கரன் கோயில். அதனால இந்த பீடத்துக்கு பேரு யோக அக்னி பீடம் என்கின்ற பெயரை இது பெறுகிறது. யோக மாதங்கி பீடம் என்று இந்த பீடத்தை அழைக்கிறோம். யோகாக்கினி பீடம் என்று இதை அழைக்கிறோம். சோடசி பீடம் என்று இதை அழைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கோமதி அம்மன் என்று ஒரு நாமம் இருக்கிறது, கோழை நாயகி என்று ஒரு நாமம் இருக்கிறது, ஆவுடையாள் என்று ஒரு நாமம் இருக்கிறது, லலிதாம்பிகை என்று ஒரு நாமம் இருக்கிறது, திரிபுர சுந்தரி என்று ஒரு நாமம் இருக்கிறது. கோமதி அம்மன்கிற பெயர் எதற்காக? அவள் தவம் செய்ய வருகின்ற பொழுது தேவமாதாக்கள் அத்துணை பேரும் ஆவினுடன் வடிவத்திலே இங்கே வருகை தந்தார்கள். அம்பாளோட இந்த புன்னைவனத்திலே தவம் செய்வதற்கு கோரூபத்திலே தேவமாதர்கள் அத்துணை பேரும் வலம் வந்தார்களாம். அதனால அவளுக்கு கோமதின்னு பேர். மதி என்று சொன்னால் சந்திரன். அழகான மதிமுகத்தை கொண்ட கோமதி அம்மனுக்கு கோமதி என்கின்ற பெயர் எதனால் வந்ததா? மதிமுகத்தை கொண்ட அம்பாள் தேவமாதர்கள் ஆவின் வடிவத்திலே இங்கே வருகை தந்து அவளோடு இணைந்து தவம் செய்த காரணத்தினால், கோ என்று சொன்னால் பசு, மதி என்று சொன்னால் சந்திரன், சந்திரன் போல் அழகு படைத்த கோமதி அம்மன் ஆவினங்கள் புடைசூழ இந்த ஸ்தலத்திலே வந்து தவம் செய்த காரணத்தினால் அவள் கோமதி என்று அழைக்கப்பட்டாள், ஆவுடை அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். மிக அருமையான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு பல வருடங்களாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சங்கரங்கோயிலில் பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்தல வரலாறு தெரியாமல் இருக்குமா? ஆனாலும் யாரையாவது கொண்டு வந்து பேச வச்சு
மீண்டும் 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 அதை கேட்கின்ற பொழுது ஜென்ம சாபல்யம் ஏற்படுகிறது. ஜென்ம சாபல்யத்தை நீக்கக்கூடிய அருமையான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தினுடைய முக்கியமான ஒரு புராண செய்தி என்னது? சங்கன் பதுமன் என்று 2 நாக அரசர்கள். இந்த சங்கன் எப்பொழுதுமே சிவன்தான் பெரியவன் என்று வாதிடக்கூடியவன். பதுமன் எப்பொழுதுமே பெருமாள்தான் உண்மையான தெய்வம் என்று வாதிடக்கூடியவன். இவன் சிவன்தான் பெரியவன் என்று சொல்கிறான். பதுமன் நாராயணர் தான் பெரியவர்னு சொல்றார். 2 பேருக்கு இடையில பல நாள் அந்த விவாதம் நடக்கு. அந்த விவாதம் இன்னைக்கு முடியல, நடந்துகிட்டே இருக்கு. கிராமத்தில் தான் ஒரு பழமொழியாக அழகாக சொல்வார்கள், அறியும் சிவனும் ஒண்ணு, நம்ம வாயில மண்ணு. எளிமையா சொல்லி முடிச்சாங்க. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. 2 பேரும் சிவன்தான் பெரியவன், நாராயணன் தான் பெரியவன் என்று பலகாலமாக விவாதம் நடக்க. இதில் யார் பெரியவன் உண்மையாகவே என்று தெரிந்து கொள்வதற்காக கைலை மலையினுடைய அடிவாரத்திலே சென்று இந்த 2 நாகராஜாக்களும் தவம் செய்தார்களாம் பல ஆண்டுகளாக. அவர்களுடைய கடுமையான தவத்தை பார்த்த அம்பிகை அவர்களிடம் வந்து கேட்டாள், அப்ப ஏன் இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறீர்கள்? 2 பேரும் சொன்னாங்களா, சிவன் பெருசா நாராயணன் பெருசான்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த தவம். சங்கன் சொன்னான் சிவன் தான் பெருசு, பதுமன் சொன்னான் நாராயணர் தான் பெருசு. இந்த 2 பேர்ல யார் பெரியவங்க, இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவன் யார் என்பது எங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த கடுமையான தவம். உடனே அம்பாள் சொன்னார், 2 பேரும் சமம். தியாகத்தினாலும் அன்பினாலும் இறைவனை பெறலாம், இதில் எந்த வேற்றுமையும் இல்லை. சொன்ன பிறகும் 2 பேரும் ஏத்துக்கிடல, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சாகணும். உடனே அம்பாள் சென்று சிவனிடம் முறையிடுகிறாள். இந்த சங்கனும் பதுமனும் கடுமையான தவம் செய்கிறார்கள். சங்கன் நீங்க தான் பெருசுங்கிறான், பதுமன் நாராயணர் தான் பெருசுங்கிறாரு. 2 பேர்ல யார் பெருசுன்னு எங்கிட்ட கேட்காங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் அண்ணன். அண்ணன் பெருசா கணவன் பெருசான்னு கேட்டா எப்படி சொல்றது? இன்னைக்கெல்லாம் கணவரை நிறுத்தி வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் பெருசா நான் பெருசா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க இல்லைன்னா எனக்கு ஏது வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் அந்த பக்கம் போன உடனே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க உங்க அண்ணனை இப்படி விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னா, எங்க அண்ணனை விட்டு கொடுத்தா கூட அவன் ஏத்துக்கிடுவான். ஆனா இந்த மனுஷன் ஏத்துக்கிட மாட்டாரு. எங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்தா கூட நம்ம தங்கையினுடைய வாழ்க்கைக்காக சொல்லிட்டு போட்டோன்னு பெருந்தன்மையா நினைப்பார். இவர் அப்படி நினைப்பாரா? காலம்புற சாப்பிட்றது ஏன் சாப்பாட்டை, மனசு பூரா அவன் புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டில் இருக்கோன்னு பேசுவாரா இல்லையா? அம்பாளுக்கே அந்த தர்ம சங்கடம். யாருக்கு நான் சொல்றது? 2 பேரும் சமம்னு சொன்னா அவர்களுடைய அறிவுக்கு அது எட்ட மாட்டேங்குது. நான் என்ன செய்யட்டும்னு போய் சிவனிடம் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, பொதிகை மலை சாரலில் இருக்கக்கூடிய புன்னைவனத்திலே சென்று நீ தவம் செய், இந்த கேள்விக்கு உனக்கு விடை கிடைக்கும், இந்த சங்கனுக்கும் பதுமனுக்கும் விடை கிடைக்கும் என்று இறைவன் சொன்னார். உடனே புறப்பட்டு இறைவனுடைய ஆணைப்படி இந்த புன்னை வனத்திலே வந்து அம்பாள் தவம் செய்தாள். புன்னை வனத்திலே வந்து அம்பாள் தவம் செய்கிறாள். எப்படி தவம் செய்கிறாள்? ஒற்றை காலை ஊன்றி தவம் செய்கிறாள். வலது காலை சற்று தூக்கி இடது காலை ஊன்றி பல ஆண்டுகளாக அவள் தவம் செய்கிறாள். இறைவன் வாக்கு கொடுத்தான், நீ அங்கே சென்று தவம் செய், உன் தவத்தினுடைய முடிவிலே நான் உனக்கு யார் பெரியவர் என்பதை காட்டுவேன் என்று இறைவன் சொல்லி அனுப்பினான்.
பல ஆண்டுகளாக சங்கனுக்காகவும் பதுமனுக்காகவும் அம்பாள் ஒற்றை காலிலே இடது காலை ஊன்றி ஊசியின் முனைமேல் நின்று தவத்தை செய்தாள். இப்பொழுது இறைவன் மிக அருமையாக அவளுக்கு காட்சி கொடுத்தான். சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தான். சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தான். அந்த சங்கர நாராயணன் காட்சியை அம்பாளோடு சேர்ந்து சங்கனும் பதுமனும் பார்த்து பயன் பெற்ற அருமையான விழாதான் ஆடி தபசு பிரம்மோற்சவம். அன்பினாலும் தியாகத்தினாலும் கருணையினாலும் இறைவனை அடையலாம் என்பதை காட்டக்கூடிய அற்புதமான இடம் இந்த சங்கரன் கோயில். சங்கரனும் நாராயணனும் ஒன்றுதான் என்று புலப்படுத்திய அற்புதமான ஸ்தலம் இந்த சங்கரன் கோவில் ஸ்தலம். அந்த ஆடி தபசு காட்சியை பார்க்கறதுக்கு தான் நம்ம அத்தனை பேர் என்ன செய்யறோம், காத்து கிடக்கிறோம். 10 நாட்கள் ஆடி தபசு இங்கே நடக்கிறது. 10 நாட்களும் அம்பாள் திருவீதி உலா வருகிறாள். 11வது நாள் மிக அருமையாக அம்பாள் இந்த ஆடி தபசு காட்சியை பார்க்கிறாள். சங்கரனாகவும் நாராயணனாகவும் இறைவன் காட்டிய காட்சியை அம்பாள் மிக அற்புதமாக திருநீற்று பையை கையிலே ஏந்தி கொண்டு ஒற்றை காலிலே நின்று அந்த தவ காட்சியை பார்ப்பதற்காக தவம் செய்து இறைவனை பார்ப்பதற்காக தவக்கோலத்தோடு நின்ற இடம் இந்த சங்கர நாராயணன் திருக்கோவில். இந்த காட்சியை பார்த்த பிறகு சங்கனும் பதுமனும் அந்த காட்சியை பார்த்து அனுபவித்த பிறகு அம்பாள் மீண்டும் தவம் செய்தாள். அப்ப இறைவன் கேட்டானா, யார் பெரியவர் என்கின்ற ஐயப்பாடு இந்த சங்கனுக்கும் பதுமனுக்கும் இருந்தது. அவர்களுக்காக நீ இந்த புன்னைவனத்திலே வந்து தவம் செய்தாய். அந்த தவத்தினுடைய முடிவிலே சங்கரனாக நாராயணனாக நான் காட்சி கொடுத்து இருவரும் ஒருவரே என்று உனக்கு நான் தெளிவுபடுத்தினேன். மீண்டும் எதற்காக தவம் செய்கிறாய் என்று கேட்டவுடன், நான் உங்களோடு இணைவதற்கு எனக்கு உபாயம் வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பாகம் இப்பொழுது யாராக இருக்கிறார், நாராயணனாக இருக்கிறார். உங்களோடு நான் இணைவதற்காக மீண்டும் தவம் செய்கிறேன் என்று சொன்னபோதுதான் இறைவன் மிக அழகாக சங்கரலிங்கமாக யானை மீது ஆரோகணித்து வந்து அம்பாளை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து அந்த யானை வாகனத்திலே அம்பாளை தாங்கிக் கொண்டு ஆலயத்திற்குள்ளே சென்றான் என்பது இந்த சங்கர நயினார் கோயில் ஸ்தல பெருமை. ஒரு காலத்தில் இது சங்கர நயினார் கோயில் என்றுதான் அழைத்தார்கள். இப்போ ரொம்ப அழகாக சங்கர நாராயணன் திருக்கோயில். ஒரு ஊரு பேர் சுவாமியினுடைய பேர். இருக்கக்கூடிய சுவாமி பேரு சங்கரன். அவருடைய நாமம் தாங்கி அமைந்த ஒரு அற்புதமான ஒரு கோயில் எது என்று கேட்டால் இந்த சங்கர நாராயணன் திருக்கோவில் என்று பார்க்கிறோம். இந்த லிங்கமாக உள்ளே சென்றார்கள் பாருங்கள். பல ஆண்டுகளாக அந்த லிங்கத்தை நோக்கி இந்த சங்கனும் பதுமனும் தவம் செய்தார்கள். லிங்க வடிவம் எடுத்து இறைவன் உள்ளே செல்கிறான் பாருங்கள். அதற்கு பிறகு அந்த லிங்க வடிவத்தை இந்த 2 நாகங்களும் சேர்ந்து பல ஆண்டுகள் பல யுகங்களாக என்ன செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். பல ஆண்டுகளாக தவம் செய்து அந்த இடம் முழுவதும் புற்றுக்களாக சூழ்ந்து போகிறது. புற்றுக்களாக சூழ்ந்து போன இடத்தை சுத்தம் செய்வதற்காக வருகை தந்தவர் யாரு, மணிக்கிரீவன். அந்த மணிக்கிரீவன் வருகின்ற வழியில் இந்த ஆலயத்தில் நம்ம அவரை கம்பீரமாக பார்க்கிறோம். அம்பாளினுடைய சாபத்தினால் தேவலோகத்திலிருந்து மானுட ரூபம் எடுத்து இந்த மண்ணுலகத்திற்கே வந்து இந்த புன்னை வனத்தை காவல் காக்கக்கூடிய காவலனாக நீ இரு என்று அம்பாள் வாக்கு கொடுக்கிறாள். மணிக்கிரீவன் என்பவன் இந்த புன்னை வனத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார். கரிவலம் வந்த நல்லூர் என்கின்ற அற்புதமான ஸ்தலத்திலே பால்வண்ணநாதற்குரிய தோட்டமோ இந்த புன்னை வனத்திற்குள்ளே தான் அமைந்திருந்தது. அந்த தோட்டத்திற்கும் காவல்காரனாக மணிக்கிரீவன் தான் இருந்தாரு. அந்த தோட்டத்தினுடைய அருகிலே மிகவும் செடி கொடிகளாக அத்தனையும் மண்டி கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக
ஆயுதங்களை கொண்டு அந்த புற்றை தோண்டிய போது உள்ளே இருந்த நாகத்தினுடைய வால் அறுபட்டு உள்ளிருந்து ரத்தம் பீரிட்டது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல பெருமை. இந்த ரத்தம் பீரிட்ட உடனே உள்ள பார்த்தாரு, அந்த பாம்பினுடைய வால் அறுபட்டிருந்தது. அருகிலே புற்றுக்களால் மூடப்பட்டு சிவலிங்கம் காட்சி கொடுத்தது. வால் அறுபட்ட அந்த நிலையில என்ன நடந்தது தெரியுமா? உக்கிர பாண்டியன் தான் மிக அழகாக இந்த பகுதியை அந்த காலத்தில் ஆட்சி செய்தவன். இந்த உக்கிர பாண்டியன் எப்பொழுதுமே மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் வழக்கமாக வழிபடக்கூடிய ஒரு மனோபாவத்தை பெற்றவர். அம்பாளையும் சொக்கநாதரையும் அடிக்கடி போய் பார்ப்பார். அங்க அம்பாளை பார்க்க போன இடத்துல அந்த உக்கிர பாண்டியனுக்குரிய யானை தன்னுடைய கொம்புகளை கொண்டு தரையிலே குத்தி கிழித்து கொண்டிருந்த காட்சியை பார்த்து மன்னன் அரண்டு போயிட்டான். ஏன் இந்த யானை இப்படி பண்ணுது? கொம்புகளை கொண்டு தரையை தோண்டி மதம் பிடிக்கிற மாதிரி அதனுடைய செய்கை இருந்த உடனே நல்லா இருந்த யானையை திடீர்னு இப்படி செய்துன்னு தெரியலையே, எங்க என்ன நடந்ததோ தெரியலையேன்னு மன்னன் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது மணிகிரீவன் ஓடோடி வந்து உக்கிரபாண்டியன்ட்ட சொன்னா, ஐயா அந்த புற்றை சுத்தம் செய்யணும்னு சொல்லி அந்த பாறைகளை எல்லாம் அகற்றிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்ய போது ஆயுதம் பட்டு பாம்பினுடைய வால் வெட்டுப்பட்டு உள்ள பார்த்தா ஒரு லிங்கம் இருக்கிறது, ஓடி வந்து பாருங்கள் என்று சொல்லி இறைவன் மன்னன் ஓடி வந்து பார்க்கிறார். அப்போ சங்கரனார் மிக அருமையாக ஒரு அசரீரியை கொடுத்தார். உக்கிரபாண்டிய மன்னா, இந்த இடத்தை நீ சுத்தம் செய்து இந்த காட்டை அழித்து இந்த எல்லையை வகுத்து நீ ஒரு அற்புதமான ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னதன் பேரில் ஒரு அழகான ஆலயத்தை நிர்மாணித்த பெருமை உக்கிரபாண்டியனுக்கு உண்டு. 943 வருஷத்தை தாண்டிட்டு இந்த ஆலயம் இன்னும் கொஞ்ச நாளையில 1000 ஆண்டுகளை இது தாண்டிவிடும். என்ன செய்வானா, அந்த யானை முட்டியது பாருங்கள், அந்த இடத்துக்கு பெருங்கோட்டூர் என்று பெயர். உக்கிரபாண்டியன் இருந்த காலம் வரைக்கும் யானை மீது அவன் ஆரோகணித்து சென்று அந்த யானை தன்னுடைய கொம்புகளால் குத்திய இடத்துல அந்த யானையை வைத்தே பிடிமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே விழா நடத்திய பெருமை உக்கிரபாண்டியனுக்கு உண்டு. மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமான ஸ்தலம். அந்த வால் அறுபட்ட காரணத்தினால், அதனோடு இவர் ஐக்கியமாக இருந்த காரணத்தினால் இந்த இறைவன் கூழையாண்டி என்று அழைக்கப்படுகிறான். கூழை என்று சொன்னால் வால் அறுபட்ட நாகம் என்று பொருள். கூழையாண்டி என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த சங்கனும் பதுமனும் லிங்கத்தை வழிபாடு செய்வதற்கு அடிப்படை காரணமாக விளங்கிய அம்பாள் இந்த ஸ்தலத்திலே கூழை நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். சாதாரணமான ஸ்தலமே இது அல்ல. ரொம்ப அழகாக இந்த ஸ்தலத்தை பூ கைலாயம் என்று அழைக்கிறார்கள், ஸ்ரீராசபுரம் என்று அழைக்கிறார்கள், வாரசைபுரம் என்று அழைக்கிறார்கள், கூழையாண்டிபுரம் என்று அழைக்கிறார்கள். இங்கே வீற்றிருந்து அருள்மாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளை கூழை நாயகி என்று அழைக்கிறார்கள், புன்னை வன நாயகி என்று அழைக்கிறார்கள். இங்கே வீற்றிருந்து அருள்மாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கரனாரை மிக அழகாக சங்கரன் என்று அழைப்பது மட்டுமல்ல, வாரசைநாதர் என்று அழைக்கிறார்கள், சீரசைநாதர் என்று அழைக்கிறார்கள், புன்னைவனநாதர் என்று அழைக்கிறார்கள். மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஆயுள்காரகன் இந்த சங்கரன் என்று அழைக்கிறார்கள். அருமையான ஒரு ஸ்தலம் இந்த சங்கரன் கோவில். பஞ்சபூதங்களிலே முதன்மையான ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணுக்குரிய ஸ்தலம் இந்த சங்கரன் கோவில். இந்த சங்கரன் கோயிலை சுற்றி சில ஆலயங்கள் இருக்கிறது. தர்காபுரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த சங்கரன் கோயிலில் பிறந்தவர்களுக்கு. அந்த தர்காபுரம் நீருக்குரிய ஸ்தலம். பக்கத்தில் இருக்கு பாருங்க கரிவலம் மந்த நல்லூர், அது நெருப்புக்குரிய ஸ்தலம். தேவதானம் என்பது ஆகாயத்துக்குரிய ஸ்தலம். இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் இதை சுற்றியே அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை நீர் ஸ்தலமாக,
ஆகாய ஸ்தலமாக, மண் ஸ்தலமாக, நெருப்பு ஸ்தலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த சங்கரனாரை தரிசனம் செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 4 பஞ்சபூத ஸ்தலங்களையும் ஒரே நாளில் சென்று தரிசனம் செய்தால் இழந்த நிம்மதியை திரும்ப பெற இயலும். பிறவா பெருநிலையை நாம் மீண்டும் பெற முடியும். அப்படி அருமையான ஒரு ஸ்தலமாக இது விளங்குகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களிலே மண்ணுக்குரிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்பது புன்னை மரம். எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தீர்த்தம் நாகசுனை என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாக தீர்த்தத்திலே மூழ்கி எழுபவர்களுக்கு நோய் என்பதே இருக்காது. நோய்வாய்ப்பட்டவர்களை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த நாகசுனை தீர்த்தத்துக்கு உண்டு. ஒரு காலத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடனடியாக புறப்பட்டு வரக்கூடிய ஸ்தலமாக இந்த சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோயில் விளங்குகிறார். உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல சங்கர்லிங்கத்தை பார்க்கிறோம் இல்லையா? சங்கர்லிங்கத்தை வழிபாடு செய்கிறோம் உள்ள நுழைஞ்ச உடனே. வடக்கு பகுதியில் யார் இருக்கிறா? அம்பாள் கோமதி அம்மன் வடக்கு பகுதியிலே இருக்கிறாள். தென்பகுதியிலே யார் இருக்கிறார்? சங்கர நாராயணன் இருக்கிறார். இதுக்கு பல விசேஷங்கள் இருக்கிறது. இந்த சங்கரநாராயணன் கோயிலுக்கு வந்து கோமதி அம்மனை வழிபாடு செய்யணும், பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் நடத்தணும், பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் நடத்தணும். எதுவுமே நடத்துறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னா கூட அந்த அம்பாளுடைய சன்னிதானத்து முன்னாடி உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 5 நிமிடங்கள் தியானம் செய்தால் சகல சௌபாகியங்களையும் கோமதி அம்மன் வாரி வழங்குவாள். தவம் செய்ய போகிறேன் என்று புறப்படுகின்ற பொழுதே பல தேவர்கள் அவளோடு உடன் வந்தார்களா. இந்த உடன் வந்த தேவர்கள் எல்லாம் என்ன ரூபத்திலே இருக்கிறார்கள்? புன்னை மர ரூபத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் புன்னை மர ரூபத்திலே தேவர்கள் இருக்கிறார்கள். ஆவினங்களுடைய ரூபத்திலே தேவ மங்கையர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவள் ஆவுடை நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருக்கு. நாகசுனை மாத்திரமல்ல, அக்னி தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம், சூரிய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், கௌரி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தை கொண்டிருந்த ஸ்தலம் சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோவில். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் நாகங்களோடே பல ஆண்டுகளாக அனுகிரகம் செய்து கொண்டிருந்தான், அருள்பாலித்து கொண்டிருந்தான் என்கின்ற காரணத்தினாலும் அம்பாளே குண்டலினி சக்தியை பாம்பை போல் படம் விரித்து ஆடக்கூடிய சகசிராரத்தை விழச் செய்த இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடம் கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கிருந்து நம்ம புறப்பட்டு பல மணி நேரம் பயணம் செய்து நேராக ராகுக்காகவும் கேதுக்காகவும் காளகஸ்தி வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கோமதி அம்மன் ஆலயத்துக்கு வந்தாலே கால சர்ப்ப தோஷம் நீங்கிவிடும். செவ்வாய் தோஷம் நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த நாகதோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் உடனடியாக ஓடோடி வர வேண்டிய இடமே இதுதான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் 6 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், கையில் சர்ப்பத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிற்பம் இங்கே இருக்கு. எப்பேற்பட்ட நாகதோஷமும் நம்மை விட்டு ஓடி மறைந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதை போல சிவனுடைய சன்னிதானத்திற்கு முன்னாடி, லிங்கத்தினுடைய சன்னிதானத்திற்கு முன்னாடி பஞ்சநாகங்களை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பஞ்சநாகங்களுக்கு அபிஷேகம் செய்து நாம் மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் வழிபாடு செய்தால் நாக தோஷங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கும். இப்படி பல சிறப்புகள் இங்கே இருக்கு. இன்னொன்று, எத்தனையோ ஆலயங்களை போய் நாம் தரிசனம் பண்ணுறோம். எல்லா ஆலயங்களுமே சிறப்புமிக்க ஆலயங்கள் தான். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு ஸ்தல பெருமை இருக்கிறது. ஆனால் எங்குமே இல்லாத சில சிறப்புகள் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறது. பொதுவாகவே கருவறையை சுற்றி வருகின்ற பொழுது, வலம் வருகின்ற பொழுது, கருவறையினுடைய பின்புற சுவர் இருக்கு பாருங்க, அதில் லிங்கோத்பவர் இருப்பார்.
ஆனால் இந்த ஆலயத்தில் யோக நரசிம்மர் இருக்கார். அது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த யோக நரசிம்மர் இங்கே இருக்கின்ற காரணத்தினால ஏகாதசியும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. யோக நரசிம்மர் இருக்கின்ற காரணத்தினால். அதை போல சிவனுக்கு முன்னால் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி தேவர் ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அந்த ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ருத்ராட்ச பந்தலை நாம் ஏறிட்டு பார்த்தாலே நந்தி தேவர் செய்த தவ பலன்ல ஒரு கடுகளவாது நம்மை வந்து சேரும். அதனால இந்த ஆலயத்துக்குள்ள வந்தா அந்த ருத்ராட்ச பந்தலை பார்க்காம நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. மிகவும் அருமையான ஒரு ஸ்தலம். அது மாதிரி எங்கேயும் இல்லாத இன்னொரு சிறப்பு பாருங்க, இங்கேயும் கந்த சஷ்டி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் என்ன ரெட்டிப்பு சிறப்பு என்று கேட்டால், எல்லா இடத்திலையும் கந்த சஷ்டி விழா நடைபெறுகின்ற பொழுது சூரனை வதம் செய்வதற்கு முருகன் தனியாகத்தான் போவான். தனி உருவம், தனி முருகன் உருவம் தான் சூரனை சம்ஹாரம் செய்ய போகும். ஆனால் இந்த சங்கரன் கோவில் ஸ்தலத்தில் மட்டும்தான் ஆறுமுகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு புறப்பட்டு வரக்கூடிய அபூர்வமான காட்சி இந்த ஆலயத்துக்குள்ளதான் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, இங்கே சங்கரரும் நாராயணரும் ஒன்றாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ரெண்டு உருவங்களையும் பார்ப்பதற்கு, ரெண்டும் இணைந்திருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் நமக்கு தேவை. இங்கே ரொம்ப அழகாக புலித்தோலோடு காட்சி தரக்கூடிய அம்சம், இந்த பக்கம் பீதாம்பரத்தோடு பெருமாள் காட்சி தரக்கூடிய அம்சம். இங்கே ருத்ரமாலையோடு ஒரு பகுதியில் காட்சி தருகிறார், அங்கே துளசி மாலையிலே காட்சி தருகிறார். இங்கே தலையிலே சந்திரனும் கங்கையும் ஜடாமுடியோடு காட்சி தருகிறான் இறைவன் சிவன். அடுத்த பாதியில் ரொம்ப அழகாக தலையில் மணிகள் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே மழுவோடு இருக்கக்கூடிய சிவனை இந்த பகுதியில் பார்க்கிறோம், அங்கே சங்கோடு இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கிறோம். இந்த காட்சி வேற எந்த ஸ்தலத்திலும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே சிவன் என்பவன் அபிஷேக பிரியன், பெருமாள் என்பவர் அலங்கார பிரியன். ஆனால் பெருமாளை தன்னோடு இணைத்து கொண்ட சிவன் இங்கே அபிஷேக பிரியனாக இல்லாமல் அலங்கார பிரியனாக இருக்கிறான். ஆனால் அபிஷேகம் என்பது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த மரகத லிங்கத்திற்குத்தான் அந்த அபிஷேகம் இங்கே நடக்கிறது. அந்த மரகத லிங்கம் இங்கே சந்திரமௌலீஸ்வரர் என்கின்ற அமைப்போடு அமைந்திருக்கிறது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் இங்கே திருவீதி உல ஆலயத்திற்குள்ளே வரக்கூடிய காட்சியை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இப்படி பல அற்புதங்கள் என்று சொல்வதை காட்டிலும் பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஸ்தலமாக இந்த சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோவில் இருக்கிறது. ஆலயத்துக்குள்ள நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாருக்கும் எந்த வருத்தமும் வரப்படாது, எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, இது ஸ்தல புராணம், இதை மாற்றி எழுதக்கூடிய சக்தியோ மாற்றி பேசக்கூடிய உரிமையோ யாருக்குமே கிடையாது. இதுதான் ஸ்தல புராணம்னா அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பேசி ஆகணும். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், இந்த நேராக புறப்பட்டு சங்கரலிங்கனாரை தரிசனம் பண்ணுவாங்க, கோமதி அம்மனை தரிசனம் பண்ணுவாங்க, சங்கர நாராயணரை தரிசனம் பண்ணாமலே போயிடுவாங்க. சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுங்கிறதுக்காகத்தான் அம்பாள் ஊசி முனையின் மேல் நின்று கொண்டு பல ஆண்டுகளாக தவம் செய்து 5 அறிவா 3 அறிவு கூட பெறாத அந்த நாகங்களுக்கு இறைவன் ஒருவன் என்பதை உணர்த்தினாள். ஆனால் அதை உணர்த்தின பிறகும் பல ஆண்டுகள் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து வழிபாடு செய்த பிறகும் நாங்கள் சிவனை மட்டும்தான் ஏற்றுக்கிடுவோம், பெருமாளை ஏற்றுக்கிட மாட்டோம், நாங்கள் பெருமாளை மட்டும்தான் ஏற்றுக்கிடுவோம், சிவனை ஏற்றுக்கிட மாட்டோம், 2 பேரும் சேர்ந்திருக்கிற அம்சத்தெல்லாம் வழிபாடு பண்ண முடியாதுன்னு சிவனை மாத்திரம் வழிபாடு செய்துவிட்டு கோமதி அம்மையை மட்டும் வழிபாடு செய்துவிட்டு சங்கர நாராயணனை பார்க்காமலே செல்லக்கூடிய எத்தனையோ பக்தர்களை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா இல்லையா? பொய்யே கிடையாது. ஏன்னா எனக்கு வாக்கில் சனி, உள்ளதை பேசிய பழக்கம். உண்டா இல்லையா? உங்களை சாட்சியாக வச்சு கேட்கிறேன். நிறைய பேர் வராங்களா, வரமாட்டேக்காங்களே? வரமாட்டேக்காங்க.
எதுவுமே நம்ம சாட்சியோடு பேசணும். இறைவன் ஒருவன் என்பதை என்ன அழகாக அம்பாளே எடுத்து சொன்ன பிறகும் கூட, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதாவே நம்மிடம் எடுத்து சொன்ன பிறகும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் கோமதி அம்மனை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாதவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சாதாரணமான ஸ்தலம் இல்லைங்க. ஆதிசங்கரர் இந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்து கோமதி அஷ்டகம் பாடிய ஸ்தலம், கோமதி அஷ்டகத்தை பாடிய ஸ்தலம். கோமதி அம்மையினுடைய ஸ்தலபுராணத்தை சீவலமார பாண்டி என்கின்ற மன்னன் பாடி முதல் 6 சருக்கங்களை மிக அழகாக புளியங்குடியைச் சேர்ந்த ஊத்துமலை ஜம்மீன்ல சமஸ்தான கவிராயராக இருந்த வீரமுத்து கவிராயர் என்பவர் இந்த ஸ்தலபுராணத்தில் 6 சருக்கங்களை பாடியிருக்கிறார். சீவலமார பாண்டியன் என்கின்ற மன்னன் இந்த அருமையான ஸ்தலத்தினுடைய பெருமையை மிக அழகாக பாடியிருக்கிறார். ஆதிசங்கரர் கோமதி அஷ்டகம் பாடியிருக்கிறார். சென்னி குளத்தினுடைய அண்ணாமலை கவிராயர் கோமதி அந்தாதி பாடியிருக்கிறார். வீரமுத்து கவிராயர், புளியங்குடி வீரமுத்து கவிராயர் 6 சருக்கங்கள் ஸ்தலபுராணம் பாடினது மட்டுமல்லாமல் சங்கரலிங்கனாருடைய அந்தாதியை பாடியிருக்கிறார். சங்கரலிங்கனாருடைய உலாவை பாடியிருக்கிறார். அவர் சங்கரலிங்கனாருடைய அந்தாதியை பாடியவர் வீரமுத்து கவிராயர். கோமதி அம்மையினுடைய அந்தாதியை பாடியவர் சென்னிக்குளத்தினுடைய அண்ணாமலை கவிராயர் என்று பார்க்கிறோம். எட்டயபுரத்து கவிஞன், முண்டாசு கவிஞன் பாரதி இந்த கோமதி அம்மனை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த ஆலயத்தில் மிக ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு, ஆரவ வர்ண பூஜை என்று, ஆவரண வர்ண பூஜை என்று ஒரு அருமையான ஒரு பூஜை இங்கே நடக்கிறது. ஆராவணம் என்று சொன்னால் பிரகாரம் என்று பொருள், சுற்று என்று பொருள். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் எதன் மீது வீற்றிருக்கிறாள் என்று சொன்னால் பஞ்ச பிரம்ம ஸ்தானத்தின் மீது அம்பாள் வீற்றிருக்கிறாள். சோடசியாக வீற்றிருக்கிறாள், லலிதாம்பிகையாக வீற்றிருக்கிறாள், திரிபுர சுந்தரியாக காட்சி தருகிறாள், காமேஸ்வரியாக காட்சி தருகிறாள். இந்த அம்பாளுக்கு அதனால தான் இந்த ஆலயத்தில் லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையை தவறாமல் செய்கிறார்கள். இந்த வரணா பூஜை மிக அற்புதமாக இங்கே நடைபெறுகிறது. அது எதுக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், வேலப்ப தேசிகர் இங்கே மிக அற்புதமாக நிர்மாணித்த அந்த ஸ்ரீசக்கர பீடத்திற்கு அந்த பூஜை ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நடக்கிறது. இந்த பூஜை ரொம்ப சிறப்பு. அம்பாளுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களோ அங்கே இந்த ஆவரண வர பூஜை என்பது நடக்கும். அதாவது பிரகார சுற்று பூஜை என்று அதற்கு பெயர். மொத்தம் 9 சுற்றுக்கள் இருக்கிறது. அந்த சக்கரத்தில் 9 சுற்றுக்கள் இருக்கிறதா. அந்த 9 சுற்றுக்களுக்குள்ளே யார் இருக்கிறா தெரியுமா? அதனால தான் ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்தால் சகல சௌபாகியங்களும் நமக்கு சேரும். அந்த 9 சுற்றுக்களுக்குள்ளே 64 கோடி தேவதைகள் வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். 64,000 கோடி தேவதைகள் வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, அந்த ஒவ்வொரு சுற்றுக்குள்ளேயும் சப்தமாதர்கள் வீற்றிருக்கிறார்கள், யோகினி மாதா வீற்றிருக்கிறாள், சகலத்தையும் வாரி வழங்கக்கூடிய பிராமி வீற்றிருக்கிறாள். அந்த சக்கரத்தினுடைய கவசங்களாக அஷ்டலட்சுமிகள் வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பூஜை இங்கே அந்த பிரகாரத்துக்குரிய பூஜை. அந்த உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சுற்றா இருக்கும் பாருங்க. ஸ்ரீசக்கரத்தை கூர்மையா பார்த்தா நமக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு சுற்று, அப்படி இல்லைன்னா பிரகாரம், அப்படி இல்லைன்னா ஆவரணம் என்று அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான பூஜையில் கண்டிப்பாக குங்குமார்ச்சனை நடைபெறும். கண்டிப்பாக சங்கு தீர்த்தம் தெளிக்கப்படும். அந்த பௌர்ணமியில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான ஸ்ரீ சக்கர பூஜையை யார் ஒருவர் பார்த்து அவர்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்து மேலே போடப்பட்ட குங்குமமோ அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மீது தெளிக்கப்பட்ட சங்கு தீர்த்தமும் கிடைக்குதோ அவர்கள்தான் முழுமையான பாக்கியசாலிகள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை.
அதை போல் இங்கே ரொம்ப அழகாக 6 கால பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. திருவனந்தல் விழா பூஜை, காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, மிக அற்புதமாக பள்ளியறையிலே சோடசியாக அம்பாள் இங்கே வீற்றிருந்து அருள்மாலித்து கொண்டிருக்கிறாள். பள்ளியறை பூஜையில் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரகத பச்சை கற்கள் பதிக்கப்பட்ட தங்க ஊஞ்சலை நீங்கள் எங்கே பார்க்கலாம் இந்த தென் தமிழகத்தில்னு சொன்னால் இந்த கோமதி அம்மனுடைய ஆலயத்திற்குள்ள மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நந்தி தேவருக்கு மேலே உத்ராட்ச பந்தலை இந்த சன்னிதானத்தில் தான் பார்க்க முடியும். அதை போல இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தார் பாருங்க வேலப்ப தேசிகர், அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நியாயமான வரங்களை கேட்டால் அது உடனடியாக பூர்த்தியாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சங்கரநாராயணர் சன்னதிக்கு அருகில் வசனகுழி என்கின்ற ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்திலே அமர்ந்து நாம் வழிபாடு செய்தால் மன சோர்வு என்பது நீங்கி போகும். புத்தி பேதலிச்சவனை கொண்டு அந்த இடத்துல தான் உட்கார வைப்பாங்க. பெல்லி சூனிய ஏவல் கட்டுக்களிலே மாட்டிக்கொண்டவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெல்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் அறுபட்டு போகும். பேய் பிசாசு பிடிச்சிருந்தாலும் அந்த வசன குழியில் கொண்டு வந்து தான் உட்கார வைப்பார்கள். அவர்களுடைய நோய் முற்றிலுமாக நீங்கி போகும். ஆக கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்கிறது. பெல்லி சூனிய ஏவல் கட்டுக்களை நீக்கக்கூடிய வசன குழி சங்கரநாராயணர் உடைய அற்புதமான சன்னதி முன்னாடி தான் இருக்கு. அங்கே வந்து உட்கார்ந்தா மன சோர்வு நீங்கி போகும், புத்தி கிளேசங்கள் எல்லாம் நீங்கி போகும், பேய் பிசாசு அண்டி இருந்தால் நீங்கி போகும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு முற்றிலுமாக நோய்கள் குணமாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை போல அம்பாளுடைய சன்னிதானத்தில் அந்த பிரகாரத்தினுடைய வாயு மூலையில் இருக்கக்கூடிய அந்த புற்றில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நம்பிக்கையோடு கரைத்து நாம் அந்த தண்ணியை அருந்தினால் உடம்புல உள்ள நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி போகும். அது மட்டும் இல்லை, அந்த மண்ணை கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம். பூச்சி பட்டைகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விவசாயம் செய்பவர்கள் அந்த புற்றில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த விவசாய பூமியில் தெளித்து விடுவாங்க. விவசாயம்னு சொன்னாலே அங்கே நிச்சயமாக என்ன இருக்கும், எல்லா பூச்சி பட்டைகளும் இருக்கும். குறிப்பாக என்ன இருக்கும், பாம்பு கண்டிப்பாக இருக்கும். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். அக்கா விவசாயம் பண்ணாமல் இருக்க முடியுமா? விவசாய நிலத்துக்குள்ளே நடக்காமல் இருக்க முடியுமா? நம்பிக்கையோடு அந்த புற்று மண்ணை எடுத்து அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய வயக்காட்டில் 4 புறமும் நாம் தூவி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விஷ ஜந்துக்களுடைய கொடுமையோ அதை பார்க்கக்கூடிய ஒரு துர்பாகியமோ நமக்கு இல்லாமல் அம்பாள் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவாள். அதை போல மரகத கல் பதிக்கப்பட்ட தங்க பள்ளியறையிலே தங்க ஊஞ்சலிலே அமர்ந்து ஆடக்கூடிய அம்பாளை அந்த பள்ளியறை பூஜையின் போது தொடர்ந்து 30 நாட்கள் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால், தரிசனம் செய்து அந்த பிரசாத பாலை வாங்கி பருகினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக குழந்தை பாக்கியத்தை கோமதி அம்மன் வாரி வழங்குகிறாள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. இப்படி பல வகையான சிறப்புகளை கொண்ட ஆலயமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்ய வருபவர்கள் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னொன்று மிக ஒரு அருமையான ஒரு சிறப்பு என்னன்னா, இங்கே துர்க்கை தெற்கு முகமாக காட்சி தருகிறாள். உண்டா இல்லையா? தெற்கு முகமாக தானே துர்க்கை அம்மாள் இருக்கா. தெற்கு யாருக்குரிய அம்சம்? யமனுக்குரிய அம்சம். மரண பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தெற்கு முகமாக யமதிசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை நாம் வழிபாடு செய்து அவளுக்கு ராகுகால பூஜைகளை சிறப்பாக செய்தால் எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்களும் மரணத்தினுடைய பிடியிலே சிக்கி தவிப்பவர்களும் அந்த மரண பயத்திலிருந்து முற்றிலுமாக தங்களை நீக்கிக் கொள்ள முடியும். இங்கே இறைவன் ரொம்ப அழகாக சங்கரனாகவும் நாராயண
நாராயணனாகவும் இந்த ஸ்தலத்திலே காட்சி தருகின்ற காரணத்தினால் வைகுண்ட ஏகாதேசியும் இங்கே சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு இந்த ஆலயத்தில் உண்டு. ஒரு அருமையான சிவன் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய, சொர்க்கவாசல் இருக்கு இல்லையா, வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் இருக்கு, அங்கே சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய காட்சியும் மிக அற்புதமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொன்று, இதற்கு யோகினி பீடம் என்பது மாத்திரம் பேரல்ல, மகா வித்யா பீடம் என்று இதற்கு ஒரு பேர் இருக்கிறது. இந்த கோமதியம்மன் ஆலயத்திற்கு மகா வித்யா பீடம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. கல்வியில் ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வந்து வழிபாடு செய்வதை பழக்கமாக்கி ஒரு நிமிஷம் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அம்பாளை நோக்கி வேண்டினார்கள் என்று சொன்னால் சகல வித்தைகளும் அவர்களுக்கு வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான இந்த ஆலயத்தில் ஆடி தபசு விழா, அந்த தபசு கோலம் காட்டுகின்ற பொழுது மக்கள் காலாகாலமாக இங்கே ஒரு ஐதீகமான ஒரு காரியங்களை செய்கிறார்கள். தங்களுடைய விவசாய நிலங்களிலே விளைந்த பொருட்களை கொண்டு வந்து அம்பாள் மீதும் ஈசன் மீதும் வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நம்ம கண்கொள்ளா காட்சியாக இங்கே பார்க்கிறோம். காலாகாலமாக இந்த ஆலயத்தில் என்ன நம்பிக்கைன்னு கேட்டால், விளைந்த விவசாய பொருட்களை அம்பாள் மேலையும் சங்கர நாராயணர் மேலையும் வீசணும்னு சொன்னால் ஒரு நாளும் விவசாய விளைச்சலுக்கு தடையே கிடையாது, நல்ல அமோகமாக விளையும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இங்கே இருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தில் அம்பாள் தவம் செய்த இந்த ஆலயத்தில் தவத்தின் பயனாக பல நிகழ்வுகளை அம்பாள் இன்றைக்கும் நிதர்சனமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். இந்த ஆலயத்தில் இல்லாத சிறப்புகள் இல்லை. கல்வி வேணுமா, கல்வி இந்த ஆலயத்தில் கிடைக்கும். மரண பயம் நீங்கணுமா, துர்கை மூலமாக மரண பயம் நீங்கி போகும். கூழை நாதரை, கூழையாண்டி என்று அழைக்கக்கூடிய இந்த புன்னைவன நாதரை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாக தோஷங்கள், செவ்வாய் தோஷம், கால சர்ப்ப தோஷம் நம்மை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிடும். இன்னொன்று, எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு, பல நாட்களாக இங்கே விசேஷங்கள் நடக்கும். இந்த ஆடி தபசு 12 நாட்கள் நடத்துறீங்க விசேஷம். சித்திர திருவிழா, அதை சித்திரை பெரும் திருவிழா என்று இங்கே சொல்வார்கள். ஏன்னா 48 நாள் நடக்கும். அதை போல நவராத்திரி விழா இங்கே 9 நாட்கள் நடக்கும். திருவம்பாவை விழா இங்கே 10 நாட்கள் மிக அழகாக நடக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விழாவில் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிவனுடைய ஆலயத்திலையும் ஐப்பசி மாதம் மட்டும்தான் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் ஐப்பசியிலையும் அன்னாபிஷேகம் நடக்கும், சித்திரை மாதத்திலையும் அன்னாபிஷேகம் நடக்கும். 2 அன்னாபிஷேகங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த சங்கர நாராயணன் திருக்கோவில் என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாத ஒரு செய்தி. அந்த அன்னாபிஷேகத்தை வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் நமக்கு ஆகாரத்துக்கு குறையே வராது. நமக்கு மட்டும் குறை வராதுங்கிறது இல்லை, நாட்டில் நல்ல மழை பெய்யும். நல்ல மழை பெஞ்சா நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல பயிர்கள் எல்லாம் விளைஞ்சா உயிர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழும். ஆக அமோக விளைச்சலை தந்து பஞ்சம் வந்தாதான் பிணியும் கூட வரும். ஆக பஞ்சத்தையும் பிணியையும் நீக்கக்கூடிய அம்சமாக அது இருக்கின்ற காரணத்தினால் சித்திரையில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேக விழாவையும் பார்க்கணும். ஐப்பசியில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆகாரத்துக்கு பங்கம் ஏற்படாது, விளைச்சலுக்கு பங்கம் ஏற்படாது, பயிர் சேதம் என்பது ஏற்படாது, இயற்கை சீற்றங்களால் பயிர் என்பது அழிந்து போகாது, என்றைக்கும் எல்லாமுமே சுபிட்சமாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த சங்கர நாராயணன் திருக்கோயில். ஆக இனிமே இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எப்போதுமே உள்ளூரில் இருக்கிற ஆள் ஒழுங்காக கோயிலுக்கு வராது. வெளியூரில் இருக்கிறவன் பூரா ஓடி ஓடி வருவான். சங்கர நாராயணர் திருக்கோயில், சங்கரங்கோயில், அடையப்பா எவ்வளவு பெருமைகள் நிறைந்த ஸ்தலம்னு நமக்கு தெரியாத விஷயம் பூரா வெளி மாநிலத்துக்காரன் தெரிஞ்சு வச்சு இதை எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து இந்த புன்னைவனநாதர் நம்மளை பார்த்துறட்டும், இந்த கோமதி அம்மா நம்மளை பார்த்துறட்டும்னு ஓடிவானா. ஆனால் உள்ளூருக்குள்ளே இருந்துக்கிட்டு கோயில் பக்கத்திலே வீட்டை வச்சுக்கிட்டு நம்மால் வரமாட்டான். திருச்செந்தூரில் நிறைய பேர் இருப்பான்,
முருகனை பார்த்தியான்னு கேட்டால் எப்போ மாது பார்ப்போம் அப்படிம்பாங்க. சங்கரங்கோயிலில் எப்போ மாது பார்ப்போம் அப்படிம்பாங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடச்சிருக்கு. என்ன சும்மா சாதாரணம் இல்லை. ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணாம பாருங்கள். வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணும்போது திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை உப்புசாமி உப்புசாமின்னு கூப்பிடுவானா. ஏன்னா கடலில் தானே அவர் இருக்கார். அதனால் அவனுக்கு கூப்பிட தெரியாது. வெள்ளைக்காரன் முருகன்னு சொல்ல தெரியாது. உப்புசாமி உப்புசாமி தேரில் வராருன்னு இங்கிலீஷில் சொல்லுவானா. ஆனால் இந்த சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த அருமையான புன்னைவன நாதர இந்த கூழையாண்டிய வெள்ளக்காரன் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா அழைச்சான்? பாம்பு சாமி பாம்பு சாமின்னு அழைப்பானா. முருகனை உப்பு சாமி என்று அழைப்பான், இவரை பாம்பு சாமி என்று அழைப்பான். எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடு நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சர்ப்ப தோஷங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஸ்தலம் இந்த சங்கரன் கோவில் ஸ்தலம். கல்வி வேணும்னா நீங்கள் இங்கே தான் வரணும். மரண பயம் நீங்கணும்னா நீங்கள் இங்கே தான் வரணும். வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே தான் வரணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா இங்கே வந்து பள்ளியற பூஜையை பார்த்து 30 நாட்களும் தொடர்ந்து அந்த பால் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடணும். குழந்தை இல்லாதவங்ககிட்டெல்லாம் கவலைப்பட வேண்டாம். வாங்க சங்கரங்கோயிலுக்கு, கோமதி அம்மனை வந்து பாருங்க. கோமதியே உங்களுக்கு மகளா வந்து பிறப்பான்னு எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுங்க. ஏன்னா இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோயிலுக்கு வாரீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளைக்காவது கோமதின்னு பேர் இருக்கும். அந்த கோமதிங்கிற நாம ஒரு காலத்தில் எங்கள் அம்பாள் பேரை வைப்போன்னு கோமதி என்கின்ற அற்புதமான பேரை பெண் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்த அற்புதமான ஸ்தலம் இந்த சங்கரநாராயணன் திருக்கோயில். அதனால் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மறக்காமல் மணிகிரீவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவரை மறக்காமல் நின்று ஒரு 10 நிமிஷமாவது ஒரு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆலயம் உருவானதற்கு அடித்தளமே யாருன்னு கேட்டிங்கன்னா மணிகிரீவர் தான். அதனால தான் இன்னைக்கும் மணிகிரீவர் தெரு, இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் என்று அழைக்கக்கூடிய முத்துராமலிங்க தெரு என்று அழைக்கக்கூடியது என்ன அழகா, ஒரு காலத்தில் மணிகிரீவர் உடைய பேரை தாங்கி தான் அந்த ஆலயம், அந்த அவருக்கு ஆலயம் அந்த தெருவில் இருக்கு. இன்னைக்கும் சித்திரை பெருந்திருவிழா இங்கே கொண்டாடுறதுக்கு முன்னாடி முதல் வழிபாடு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மணிகிரீவனுக்கு தான். அதுக்கு பிறகுதான் இங்கே சித்திரை பெருந்திருவிழாவே தொடங்கும். சாதாரணமான ஒரு ஸ்தலமே இது அல்ல. மிகவும் அருமையான பெயர் பெற்ற அற்புதமான 1000 அருளையும் வரங்களையும் அள்ளி வீசக்கூடிய அருமையான இந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்து நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் சௌபாகியமும் மங்களமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்மை வந்து சேரும். அதனால் இனிமேலாவது கோயிலுக்குள்ளே, இதுவரைக்கும் கோயிலுக்குள்ளே வருவோம், சாமி கும்பிடுவோம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். எந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த உபயதாரர்கள் இந்த ஸ்தல பெருமையை பேசுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உள்ள நுழையும் போது, உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது கோபுரத்தினுடைய கலசங்களை நீங்கள் முதல்ல பார்க்கணும். உள்ள நுழைஞ்ச உடனே மணிகிரீவனை பார்க்கணும். அதுக்கு அடுத்தாப்புல இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சன்னிதானத்தில் மிக அருமையாக உக்கிரபாண்டியனுடைய அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தை யார் கட்டுனா அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியணும். இந்த ஆலயம் கட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? அடையப்பா 943 ஆண்டுகள் ஆயிட்டா. 1000 ஆண்டுகளை நாம் நெருங்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியணும். உள்ளுக்குள்ள 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, பௌர்ணமி தோறும் பூஜை நடக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் இருக்கு. அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கர பூஜையில் கலந்து கொண்டு சங்கு தீர்த்தத்தை வாங்கி பருகணும். அந்த குங்குமத்தை வாங்கி நெற்றியிலையும் மாங்கல்யத்திலையும் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியணும். யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னாலும் உடனடியாக நீங்கள் போக வேண்டியது மருத்துவர்கிட்ட இல்லை, உடனடியாக நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டியது வசனகுழி. சங்கரநாராயணருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வசனகுழி என்கின்ற பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து அந்த பள்ளத்தில் ஒரு 10-15 நிமிஷம் அவர்களை உட்கார வச்சாலே பாதி குணமாயிரும், மீதி மருந்து கொடுத்தா போதும். இப்படி எல்லாவற்றுக்கும் மேலான
மருத்துவன். அதை போல அம்பாளுடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்மீகம் என்று அழைக்கக்கூடிய அந்த புற்று மண்ணை எடுத்து நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி போகும். 6 கால பூஜையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. இந்த சுற்றி உள்ள இடங்கள் இருக்கிறது பாருங்கள், பஞ்சபூத ஸ்தலம். அந்த பஞ்சபூத ஸ்தலங்களை நீங்கள் வழிபாடு செய்யணும். தர்காபுரம் இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி கரி வலம் வந்த நல்லூர் இருக்கிறது, தேவதானம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஒரே நாளில் வழிபாடு செய்தால் பிறவா பெருநிலையை நாம் பெற முடியும். அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய 2 மாதங்கள், சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் அந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இந்த ஆலயத்துக்கு இருந்தால் இன்னும் உங்களுடைய விளைச்சல் அமோகமாக இருக்கும், உங்கள் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். என்னைக்குமே சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய புன்னைவனநாதரும் சங்கர நாராயண சுவாமியும் கோமதி அம்மையும் நமக்கு எல்லா அனுகிரகங்களையும் வாரி வழங்குவாள். ஆக நம்பிக்கையோடு வாருங்கள். இந்த ஒவ்வொரு அம்சங்களையும் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆடி தபசு பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த மணிகிரீவரில் ஆரம்பித்து மறக்காமல் விநாயகரை பார்க்கணும். சர்பத்தை கையில் ஏந்திருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் பார்க்கணும். எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அருமையான சிறப்பு, இங்கே சிவனும் இருக்கிறார், இங்கே நாராயணரும் இருக்கிறார், இந்த ஆலயத்துக்குள்ள பிரம்மாவும் இருக்கிறார். ஆக மும்மூர்த்திகளை கொண்ட அற்புதமான ஸ்தலம். எல்லா சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். விடிய 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 இந்த ஸ்தலத்தினுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்கார்ந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். வசனகுழியில் அமர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நமக்கு இன்னைக்கு நீக்க வேண்டிய மிக பிரதானமான பிரச்சனை நோய். நோய் நீங்கிட்டாலே போதும். காசு வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம். மூட்டு வலி இல்லாமல் இருந்தாலே பெரிய பெருமை நமக்கெல்லாம். வந்த உடனே கேட்டார் அமைப்பாளர், அம்மா கீழே உட்காந்து தானே பேச போகிறீங்க? நான் சொன்னேன், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உட்கார முடியணும்ல அப்படின்னு. ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு எங்கள் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து, அம்மா உட்கார முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு என்னை அந்த ஸ்ரீசக்கரத்தில் உட்கார வச்சு, அந்த வசனகுழியில் உட்கார வச்சு ஒவ்வொரு அங்கங்களாக இந்த ஆலயத்திற்குள்ளே அழைத்து கொண்டு அவர்கள் எனக்கு தரிசனத்தை ரொம்ப உறுதுணையாக இருந்து காட்டினார்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே வழக்கமாக அண்ணாச்சி வந்து நின்று என்னை அழைச்சி கொண்டு வருவாங்க. நான் இந்த பாதைக்கு பதிலாக அதுக்கு முந்தின பாதையில் இறங்கிட்டேன்னா, ஆக ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது வந்துட்டு. அப்படி இருந்து ஒரு சிவாச்சாரியார் ஓடி வந்து, அம்மா தரிசனம் பண்ணுறீங்களான்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சிவாச்சாரியார் ஓடி வந்து நம்மளை தரிசனத்துக்கு கூப்பிடுறார். அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் ஷார்ப்பாக 8 மணிக்கு மேடைக்கு வந்துட்டேன் ஐயா, இன்றைக்கி பேச்சை முடிச்சிடுறேன். பழையபடி ஐயா புண்ணியத்தினால வியாழக்கிழமை நான் வாரேன். அன்னைக்கு வரும்போது கொஞ்சம் நேரத்தோடு வந்து அவர்களோடு இந்த ஆலயத்தில் எல்லா ஸ்தலங்களையும் தரிசனம் செய்கிறேன் என்று நான் வேண்டி இருக்கிறேன். அதற்கும் எனக்கு கோமதி அம்மனும் இந்த புன்னைவனநாதர் இந்த கூழையாண்டியும் தான், இந்த கூழை நாயகி தான் அதுக்கு வழிவிடணும் என்று நான் இந்த வேளையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள். ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் திங்கட்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும் மலர்பாவாடை, செவ்வாய்க்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும் வெள்ளிப்பாவாடை. ஒவ்வொரு தமிழ் மாத வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அழகாக தங்கப்பாவாடை. அதை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். அதை போல் தை மாதம் இங்கே ரொம்ப சிறப்பு தெப்பத் திருவிழா. அந்த தெப்பத் திருவிழாவையும் பார்க்க மறந்துடாங்க. ஆக கந்தசஷ்டி விழா இந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கு. பிரதோஷம் நந்திக்கு மாதத்தில் 2 தடவை இந்த ஆலயத்திற்குள்ளே சிறப்பாக நடக்கு. வைகுண்ட ஏகாதேசியா அருமையாக சொர்க்கவாசல் திறக்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கிடலாம். சூரசம்மாரம் இங்கே பார்த்துக்கிடலாம், வைகுண்ட ஏகாதேசி இங்கே பார்த்துக்கிடலாம், தபசு விழா இங்கே பார்த்துக்கிடலாம், திருவம்பை விழா இங்கே பார்த்துக்கலாம், சித்திர திருவிழாவும் ரொம்ப அழகாக, ஐப்பசி திருவிழாவும் இங்கே பார்த்துக்கலாம், 1க்கு 2 அன்னாபிஷேக விழாவையும் பார்த்துக்கிடலாம். ஆக 1000 சிறப்புகளை கொண்ட இந்த ஸ்தலங்களை பார்த்து பார்த்து நின்று நின்று மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்து இந்த கூழை நாயகர் கூழை நாயகி அம்பாளுடைய அனுகிரகங்களை முழுமையாக பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு சௌபாகியமாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே இறைவனை முன்னிறுத்தி வேண்டி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய
துர்க்கைராஜன் அவர்கள் அக்ரி பொதுமேலாளர், ஐயா ராசி சீட்ஸ் உரிமையாளர் துர்க்கைராஜன் அவர்களுக்கும், காப்டெக்ஸ் விற்பனை மேலாளர் மரியாதைக்குரிய ஐயா கனகசபாபதி அவர்களுக்கும், பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவித்த அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி ஒளிபரப்பு தாரா தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று ரொம்ப அருமையாக திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த நிகழ்வை சொற்பொழிவை மிக அருமையாக செதுக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மயூரி தொலைக்காட்சி அன்பர்கள், மயிலோசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், இந்த ஒளி சரியாக இருந்தால் தான் பேச முடியும், எல்லாம் பல்லாண்டு வாழணும்னு நான் வேண்டிக்கிடுறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பக்த கோடிகள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், பேச முடியும். RRTV அன்பர்களும் சரி, இந்த மயூரி மயிலோசை அன்பர்களும் சரி மிக அற்புதமாக தன்னுடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி இந்த ஆலயத்தினுடைய இணை ஆணையர் தக்கார் அவர்கள், உதவி ஆணையர் மற்றும் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை நிறைவு பகுதி வரைக்கும் அமர்ந்து கேட்ட பார்வையாளர்கள் அத்துணை பேருடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.